ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிரீவ்ஸ் கருடா எல்ட்ரா சிட்டி தான் பார்க்க போகிறோம். பேசஞ்சர் ஆட்டோ தான் இது. பவரை பொறுத்தவரையில் 9.6 கிலோவாட் மோட்டார் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இது ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோவாகவும் இன்றைக்குள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக கிரீவ்ஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தரமான தயாரிப்புன்னு சொல்லலாம். ஏற்கனவே பல்வேறு மாடல்கள் எல்லாமே வண்டி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இது முக்கியமாக பேசஞ்சருக்காக தனியாக கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் வர்ற மாதிரி 6.2 டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. டெக்னாலஜியுமே புதுசு தான். நல்ல லித்தியம் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. நல்ல சேவிங்ஸ் நிறைய பயனுள்ளதாக அமையும். வண்டியை பொறுத்தவரை நல்ல லாபகரமாக தான் அமையுது. வண்டியில் நல்ல பேசஞ்சர் ஏறி போகிற மாதிரியும் நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்க மாதிரி தான் டிசைன். மனசுக்கு ரொம்ப திருப்தியான ஒரு வண்டினே சொல்லலாம். நல்ல டோரெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வாரண்டி 5 வருஷம் வரைக்கும் கொடுக்காங்க, எக்ஸ்டெண்டர் வாரண்டி. மற்றபடி 3 வருஷம் வாரண்டியும் கொடுத்துருக்காங்க வண்டியை பொறுத்தவரை. முக்கியமாக இந்த வண்டியில் உள்ள டிசைன், அதோட ஸ்டைல் எல்லாமே நல்லா சேஃபாக இருக்குது. மெட்டல் பாடியோடு வந்துடுது வண்டி. முக்கியமான விஷயம் சொன்னால் டிரைவர் சீட்டு, அதே மாதிரி பேசஞ்சர் சீட்டு எல்லாமே நல்லாவே இருக்குது. முக்கியமாக இதில் 10.8 kWh லித்தியம் பேட்டரி தான் வந்திருக்கு. டார்க்கை பொறுத்தவரை 49 நியூட்டன் மீட்டர் வருது. இதில் மற்றபடி பார்த்தோன்னா அதர் ஃபீச்சர்ஸ்னு நிறைய மற்ற வண்டிகளில் இல்லாத விஷயங்கள்லாம் இருக்குது. நல்ல இன்கம்மை கொடுக்காம கணிசமான வருவாய் வர மாதிரியும் நகர்ப்புற போக்குவரத்தை மாற்றி அமைக்கத்தக்க சாதனையாக இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை. நாடு முழுவதுமே சர்வீஸ் சென்டர் இருக்குது. வண்டியை பொறுத்தவரை பயணிகளுக்கும் டிரைவருக்கும் இருக்க மாதிரி நல்ல சௌகரியமான முறையில் தான் வடிவமைப்பு பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சர்வீஸ் சென்டர் அடிக்கடி நமக்கு பக்கங்களில் இருக்கிறதுனால அடிக்கடி பிரச்சனைகளும் வந்தாலுமே நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த வண்டியை பொறுத்தவரை ப்ராப்ளம்ஸுங்கிறது குறவு தான். ஏன்னா இது ஒரு எலக்ட்ரிக் வண்டி. முக்கியமாக இதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸுமே குறவு தான். மோட்டார் தான் இருக்குது. இந்த மோட்டாரை பொறுத்தவரை நல்ல பவர்ஃபுல் மோட்டார் கொடுத்துருக்காங்க. இது சிட்டியில் பொல்யூஷனை ஏற்படுத்தாது. அது மட்டும் இல்லை, இன்றைக்குள்ள காலகட்டத்தில் நமக்கு நல்ல சுகாதாரமான காற்றை சுவாசிக்கணும்னா இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம இறங்கணும். ஏன்னா இந்த வண்டி பொல்யூஷனே இருக்காது. பெட்ரோல் டீசலை பொறுத்தவரை அதுலேருந்து வரக்கூடிய புகை எல்லாமே பல நோய்களை உண்டாக்கிட்டு இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, கவர்மெண்ட்டில் மானியமும் கிடைக்குது. இந்த மாதிரி வண்டியை பயன்படுத்தினோன்னா நம்மளோட தொழிலும் சிறந்து விளங்கும். அது மட்டும் இல்லை, நம்ம வருவாய் சம்பாதிக்கலாம். நமக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே சிறப்பாக அமையும். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.